என்ன பண்ணா ஃபவுண்டேஷன் ஷேட் தப்பா தான் இருக்கு. ஃபவுண்டேஷனை பெர்ஃபெக்ட்டா ஆக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவே உங்களுக்கு தான். தப்பா வாங்கின 2 ஃபவுண்டேஷன் ஷேட் நம்ம அதை எப்படி கரெக்டா மாத்த போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் லைட் ஷேட், ஒரு பக்கம் டார்க் ஷேட். ஃபவுண்டேஷன் லைட்டா இருந்தா இந்த மாதிரி கான்டூர் பண்ணி அதை நம்ம ஷேடுக்கு கொண்டு வர முடியும். ஃபவுண்டேஷன்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கான்டூர் ஷேட் இருந்தா போதும். எங்கெல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பவுடர் ஆர் கிரீம் கான்டூர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்ட் 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 அழகா பிளெண்ட் பண்ணி ஈவனா கொண்டு வந்துருங்க. இப்போ ஃபவுண்டேஷன் ரொம்ப டார்க்கா இருக்குன்னா ஹைலைட் பண்ணிடலாம். ஒரு லைட்டர் ஷேட் வச்சு அண்டர் ஐ கிட்ட, சீக் போன்ல, ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி ஹை பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்ல ஈவனா பிளெண்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி பேட்சஸ். ஒன்ஸ் இதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தப்பான ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியா இருக்கு? நோ, I doubt that. Same tips follow பண்ணி உங்க ஃபவுண்டேஷன் ஷேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் புதுசா ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.